Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers. First time வந்து நாங்கள் டோல் கிராஸ் பண்ண போகிறோம். சார் ஓட்டிட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமில் டோல் கிராஸ் பண்ணுறது இதுதான் முதல் முறையாக. ஸோ மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இது. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஸ்லோவாக மூவ் பண்ணி போகணும். ஏன்னா வந்து அந்த வண்டி நல்லா மூவ் ஆனதுக்கப்புறம் போகணும். லைனாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு வச்சுருப்பா. அதனால் ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணி போகணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் ஆக்சிலேட் கொடுத்து போங்க. போகலாம் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போகணும். எஸ், குட். அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி போய்க்கணும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்து மூவ் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய லாரி எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் போகிற ரோடு இது. ஸ்லோ வெயிட் பண்ணுங்க, மெதுவாக போட்டோம். ஸ்லோ வெயிட் பண்ணி பார்த்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிக்கணும். ஏன்னா வந்து கண்டெய்னர் லாரிலாம் அதிகமாக வர ரூட் இது. இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் கேர்ஃபுல்லாகவும் ஓட்டிக்கணும். இது வந்து உங்களுக்கு கும்மிடிப்பூண்டி போகிற ரோடு, தடா போகிற ரூட் இது தான். ஸோ தடா கும்மிடிப்பூண்டி அந்த ரூட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ 2 hours நாங்கள் வந்து சிறுவாபுரி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரூட் வழியாக தான் போகணும். ஸோ அப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். எஸ், ரொம்ப அற்புதமாக இருக்குது. டிரைவிங் வந்து பக்காவாக வந்திருக்கு. முன்னாடி மட்டுமே பார்க்கணும். வெரி குட். அவ்வளோதான். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் லைட்டாக. ஓகே. ஸோ நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெவி லோடு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். எஸ், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. என்ன மம்மி சொல்கிறது? ஸ்ட்ரைட்டாக போக சொல்கிறதா? கீப் ரைட்டா? ஸ்லோவாக போகும். 4 kilometers வரைக்கும் இதிலே தான். சூப்பர். ஆமாம், வண்டி வரலதான்னு பார்த்துட்டு மூவ் ஆகும். ஸோ வியூவர்ஸ், இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஓட்டிட்டு வந்தாச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து இன்றைக்கி நான் எதுவுமே சொல்லலை. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு கைடன்ஸுமே நான் கொடுக்கல. நான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா டாஸ்க்கு எல்லாமே வந்து கடந்து செல்வது எல்லாமே அவரே தான். எஸ். ஹலோ, எப்படி இருந்தது இன்னைக்கு? பக்கா அற்புதமாக ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு. சூப்பர். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்கிறேன். எஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல கைடன்ஸ் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன், நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர், வெரி குட். எக்ஸலண்ட்டாக வந்து ஓட்ட ஆரம்பித்தாச்சு. வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது சாதாரணமாக வந்து 2 வீலரு பைக் எல்லாம் இந்த மாதிரி சைக்கிள் 2 வீலர் சைடில் வந்தாலே நமக்குலாம் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் பதட்டங்கள், ஒரு டென்ஷன்லாம் இருக்கும். பட் இப்போ இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றி கண்டெய்னர்லாம் பார்த்தோம். நாங்கள் பெரிய பெரிய கண்டெய்னர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த தடா ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ் தான் போகும் அப்படின்றது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்பீடாக போயிட்டே இருப்பாங்க. பொதுவாக வந்து ரொம்ப வெயிட் பண்ணிலாம் போக மாட்டாங்க, அவங்க ஸ்பீடாகவே ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டோலை கிராஸ் பண்ணி வந்தோம். அதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா அந்த டோலில் கிராஸ் பண்ணும்போது வந்து நம்ம சில முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, லைனாக ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, 1 by 1 வந்து ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. ஏன்னா முன்னாடி போகிற வேனோ லாரியோ கொஞ்சம் ஒரு 2 அடி 1 அடி பின்னாடி வந்தது அப்படின்னா நம்ம வண்டியில் டச் ஆகும். அதனால் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடியிலேருந்து 6 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்கணும். ஒன்ஸ் அந்த வண்டி போனதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி அந்த டோலை கிராஸ் பண்ணி வரணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப க்ளோஸாக போயிடுவோம். இன்கேஸ் அந்த லாரி வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரோட டயர் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே நிற்கும். அவர் பிரேக்லேருந்து காலை எடுத்தாருன்னா அது அப்படியே அந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து கீழே இறங்கும் போது நம்ம வண்டியில் டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி டோலை வந்து கிராஸ் பண்ணுங்கள். அதேமாரி ஃபாஸ்ட்ராக் எந்த டோலு, கேஷ் எந்த டோல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டோல் வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லோ ட்ரைவ் ஆன் சேஃப். ஸோ தடா ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கார். ரொம்ப அருமையான ஒரு மூமெண்ட்டு.
என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு தருணங்கள். 120 கிலோமீட்டர்ஸ் ஷார்ப்பாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு டாஸ்க்கு வந்து வச்சாச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 80% வந்து கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. சூப்பர். இது வந்து ஒரு ஸ்டோரி மூலியமாக ஆரம்பித்த வித்தைகள். ஒரு சிங்கம் மான் கதை, அதுதான் வந்து மெயின். முன்னாடி பார்த்து ஓட்டணுங்கிறதுக்கு அந்த கதை தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சூப்பர், ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தாச்சு. ஸ்டேரிங் கண்ட்ரோலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளைண்ட்டுமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவாக ரெடி பண்ணி ஒரு டைம் பார்க்காம நிறைய டைம் எஃபர்ட் போட்டு எங்கே கூப்பிட்டு போனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் கூப்பிட்டு போவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரெயினர் எங்கே இப்போ இது பெருங்குளத்தூர் எங்கே இருக்குது, இது நம்ம கோவில் எங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 60 கிலோமீட்டரு, 65 கிலோமீட்டர் சிறுவாபுரி கோவில் எங்கே இருக்குது. இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட இருந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுனால மட்டும்தான் வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். எஃபர்ட் போட நாங்கள் தயங்கிறது இல்லை. சொல்லித்தரவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கூட அது வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பேசிக் இன்ட்ரெஸ்டோட இன்னும் ஜாஸ்தி சந்தோஷமாக ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கிளப்புது. அது வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கற்றுக்கிற நமக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர், அருமையான ஒரு மூமெண்ட்டு. இன்னும் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபேமிலி டூரு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய டூருகளை பார்க்க போய்ங்க, நிறைய விஷயங்கள் பார்ப்போம். சூப்பர், என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய விஷயங்கள். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ரைட்டா மாமி? ஓகே 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 சூப்பர். போயிட்டே இருக்கு இல்லையா? ஓகே ரைட். சூப்பர் சூப்பர். ஸோ கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துலலாம் ஓட்டும்போது நானே வந்து இந்த டைமில் இந்த ரோட்லலாம் வரும்போது சில டைமில் யோசிப்பேன், இந்த ரோட்லலாம் நம்மளால் வந்து ஓட்ட முடியுமா அப்படிங்கிற யோசிச்சதெல்லாம் உண்டு. ஒரு டைமில் நான் வரும்போது ஃபஸ்ட்டு கற்றுக்கின புதுசில் வரும்போது எஸ் சூப்பர், ரொம்ப அற்புதமாக யோசிச்சு வந்தது உண்டு. இந்த பெரியபாளையம் ரோட்லலாம் ஒரு நாள் நைட்டு வந்திருக்கேன். அப்போ வந்து நான் எங்கே இருக்கேன், நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கோமாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ரோட்லலாம் வந்து இப்போ டே டைமில் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். திரும்ப வரும்போது நிறைய குழப்பங்கள், ஏன்னா அனுபவம் கிடையாது, கூட யாரும் வர சப்போர்ட்டுக்கு இல்லை, தனியாக வர வந்துட்டேன். தெரியாமல் இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டிகிட்டு வந்துட்டேன், ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ திரும்பி போகும்போது தெரியவே இல்லை எனக்கு எங்கே போகணும், எந்த பக்கம் திரும்பணும். 4 பக்கமும் கண்டெய்னராக இருக்குது, ஒரே வண்டிங்களாக இருக்குது, எதுவும் தெரியல. இந்த மாதிரி குறுகின பாலங்கள் நடுவில் அழகாக மேனேஜ் பண்ணி, அப்போ இன்னும் கொஞ்சம் குறுகினதாக இருந்தது. சூப்பர். லெஃப்ட்லேயே இப்போ நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது இந்த பாலங்களெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசான மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வியூவர்ஸ், என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய விஷயம் தான் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆரம்ப கட்ட ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எல்லா கிளைண்ட்டுக்கும் சொல்கிற விஷயம். ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும்போது நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். மெயினாக ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் அதுதான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ட்ரைனிங் இருக்கிறதுலே. அதை பக்காவாக பாஸ் பண்ணதுனால கிட்டத்தட்ட ரொம்ப அற்புதமாக நான் என்னோட எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. சூப்பர். ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட கற்றுக்கோங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் 8678981111. இந்த நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.